அது நானே போகுது கரெக்டாக அந்த தம்பி அந்த சேர் இருக்கு இன்று அரியாலை செம்மணி புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 35ஆம் நாள் அது காலை 8 மணி அளவில் ஜாழ் நீதவான் கௌரவ எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அகழ்பணி ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய அகழ்பணியில் புதிதாக 11 மனித ஓட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதில் 7 மனித முழு தொகுதிகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 431 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டு 423 அகழ்ந்தெடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இன்று ஒரு சேதமடைந்த மோதிர துண்டு ஒன்று பிறப்பொருள் சான்று பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டு ஆர்டிஃபெக்ட்ஸ் 132 என்று நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நாளை 35ஆம் நாள் அகழ்பணி நடைபெறும். சரிங்களா? நேற்று 130. அதற்கு பிற்பாடு பின்னேரம் நடந்த அகழ்பணியின் போது விரலோடு ஒரு மோதிரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது செம்பு ஆல் ஆனதென்று நம்பப்படுகின்றது. ஆவின் பிற்பாடு தெரியும் அது ஆர்டிஃபெக்ட்ஸ் 131 சொல்லப்படும். உங்களுக்கு தெரியும் இந்த வாசலில் 128வது மனித ஓட்டு தொகுதியில் அது கண்டெடுக்கப்பட்டு ஆழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கப்பட்டிருக்கிறது. பரிசோதனையின் பிற்பாடு அதுக்கு சரியான விளக்கம் சொல்லக்கூடியதாக இருக்கும். புதுசாக அக்யூமுலேஷன் என்று சொல்லப்படுற எலும்பு தொகுதிகள் குவியல்களாக 2 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அக்யூமுலேஷன் 30, 31 என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இன்று அது சம்பந்தமாக காணாப்போனது அலுவலக சட்டத்திருத்தியினால் நகர்த்த பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்காக நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கின்றது. ஆனால் அதில் எத்தனை பேர் வரியினம் பார்வையிட வருகிறார்கள் என்பதும் இதுவரை தெரியாது. திங்கட்கிழமை தான் அது சம்பந்தமாக தெரியப்படும். செவ்வாய்க்கிழமை 22ஆம் தேதி வருவதற்கான அனுமதியைத்தான் கேட்கப்பட்டிருக்கு. நீதிமன்றம் அதுக்கான அனுமதி வழங்கியிருக்கு. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.